ஹாய் நண்பர்களே, வாட் ஐ ஈட் இன் அ டேல. இன்னைக்கு சண்டே. ஸோ மதியானம் ஏதாவது நான்வெஜ் எடுத்துக்கலாம். மார்னிங் கொஞ்சம் இட்லி சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு நான் சாம்பார் இட்லி பண்ணிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் பூரி கிழங்கு பண்ண சொல்லிட்டாரு. ஸோ என்ன பண்ணுறது, சண்டே ஆச்சு, அவங்க கேட்கறத செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நானும் பூரியும் கிழங்கும் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு என் சின்ன பையன் கேட்குறான், நேற்று நைட்டு பரோட்டா அப்பா வாங்கின்னு வந்தாங்களே என்ன ஆச்சு, எனக்கு கொத்து பரோட்டா பண்ணி கொடுங்கன்னு கேட்டான். சரி ஓகே அதையும் செஞ்சுருவோன்னு சொல்லிவிட்டு பரோட்டாலாம் பிச்சு போட்டு முட்டைலாம் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு அவனுக்கும் கொத்து பரோட்டா பண்ணி கொடுத்தாச்சு. இந்த பரோட்டாவில் கடை பரோட்டாவோட கொத்து பரோட்டாவோட எங்களுக்கு வீட்டில் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கடையில் பண்ணால் பொடி மாஸ் மாதிரி இருக்குது, எக் பொடி மாஸ் மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட்டும் ஆவரேஜ் தான். வீட்டில் செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. நமக்கு இது மாதிரி கொஞ்சம் பெரிய சங்க்ஸாக பண்ணிக்கலாம். சாப்பிடும் போது அந்த பரோட்டா சாப்பிட்ற ஃபீல் வரணும். ஸோ அந்த மாதிரி நமக்கு இஷ்டத்துக்கு எப்படினோ நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ எங்களுக்கு வீட்டில் செய்கிற கொத்து பரோட்டா தான் ரொம்ப பிடிக்கும். என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ மார்னிங் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இப்படி தான் செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் முடிச்சிட்டோம். அப்புறம் லஞ்ச் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி இப்போ அடிக்கிற வெயில் பயங்கரமாக இருக்குது. மார்னிங் ஃபுல்லாக வெயிலாக இருக்குது. நைட்டில் மழை பெய்யுது. சும்மா நான்வெஜ் நிறையா வாங்கினாலும் செட் ஆகுமா தெரில பசங்களுக்கு. ஸோ நாங்கள் சிம்பிளாக சிக்கன் தான் வாங்கினோம். சிக்கன் மட்டும் வாங்கின்னு கொஞ்சம் பிரியாணிக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஆனியன் ரைத்தா ஃபர்ஸ்ட் பண்ணிவிட்டு தயிரெல்லாம் போட்டு கலந்து பக்கத்தில் வச்சாச்சு. ஊறினா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் ஆனியன் பச்சடி தான் பண்ணுவேன். தென் கத்திரிக்காய் பச்சடி தான் ஆப்வியஸாக. கத்திரிக்காய் நல்லா எண்ணெய்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினா கத்திரிக்காய் பச்சடியும் பண்ணிவிட்டேன். அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நான் பிரியாணியும் பண்ணியாச்சு. குக்கரில் தான் வச்சேன். பிரியாணியும் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாங்கள் லன்ச் பிரியாணியோடு முடித்தோம். ரொம்ப டேஸ்டியாகவே இருந்துச்சு. சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. அதோட ஒரு முட்டையும் ஒன்று வச்சுக்கிட்டு இன்றைக்கி லன்ச் மெனு முடிச்சிட்டோம். ஸோ நைட் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் யோசிக்கும் போது, சேமியா ரொம்ப நாளாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சேமியா உப்புமா தான் நைட்டுக்கு நான் பிளான் பண்ணேன். ஸோ கொஞ்சம் கேரட்டெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேமியா போட்டு நல்லா எடுத்தாச்சு. பதமாக நல்லா பொலன்னு ரொம்ப டேஸ்டியாகவே இருந்துச்சு. கரெக்டாக இருந்துச்சு கன்சிஸ்டன்சியும். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்